ஆடு வேணும். வீடியோண்டா பார்ப்பேன் ஏன்னா அவன் அவ்வளோ குடும்பத்தன் தீரவன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். ஓகே, அதாவது இன்னைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து உண்மையிலேயே எங்களுடைய வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இப்போ தம்பியுடைய கல்யாண வீடு தான் அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் வந்து போட்டு கொண்டிருந்த நாங்கள் வீடியோ வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இந்த கல்யாணத்தோட ஃபுல் பிஸி ஆகிட்டோமே நிறைய ஃபுல் பிஸியாக. இப்போ ஒருத்தருமே ஒன்றுமே செய்ய இல்லாது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இப்போ கல்யாணோட எப்படி நடந்துச்சோ அது நடந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளுமே ஆட்கள் வந்தபடி உண்மையிலேயே எல்லா அலுவலும் முடிச்சுக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலை போல் இப்போ வந்து இங்கே வீட்டை நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படின்னு அப்படி சொல்லி தான் வாங்க அங்கே இல்லைங்க ஒன்று சொல்லி, ஆனால் ஒன்றும் செய்கிறது ஒன்றும் செய்யலாது. பார்த்துருப்பீங்க எங்களோட கூட நிற்கிற வழியிலேருந்து வந்த உறவுகள் கூட அங்கே நிற்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு இடத்தை கூட உண்டா நின்றுட்டு தான் இப்போ இதில் வந்தனாங்க. அதாவது வந்து போன நாலாஞ்சடங்கு என்று சொல்கிற போன நேற்று நாலாஞ்சடங்குன்ற அப்படி என்று நாலாஞ்சடங்குன்ற சொல்லலாது சந்தோஷமான முறையில் இந்த சைவமான ஆக்கள் வந்து இன்றைக்கு நாலாஞ்சடங்கு, இன்றைக்கு நாலாஞ்சடங்கு, நேற்று கல்யாண வீடு, இன்றைக்கு நாலாஞ்சடங்கு தான் இல்லைன்னா கல்யாணம் வீடு. அப்படி ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமான முறையில் இருந்துச்சு. ஓகே, நிறைய பேர் எங்களுடைய வீடியோ வந்து பார்த்துக்கிறீங்க. ஆனால் புதுசாக வந்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தேவை பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே வந்து ஒரு கல்யாணம் வீடுன்னா அப்படி இருக்கணுமா நினைக்கணும். கலகலப்பா சந்தோஷமா ஒரு சண்டை சச்சர வராம சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும். மற்றது வந்து உறவுகள் வரணும், அன்றைக்கு ஒரு கல்யாணம் எடுத்து சாப்பிடணும், சுட்ட விளையாடங்கள் கல்யாணம் ஒன்று பார்த்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க அப்பன் ஊட்டு சிக்கலும் இல்லை, பலகாரம் பூந்திலட்டு அதுவெல்லாம் மக்கள் வாராக்கள் கொடுக்குறதுக்கு வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்தாரு, சாப்பாட்டும் ஹோலோட விட்டு விட்டாங்க. உண்மையிலேயே அப்படி செய்யக்கூடாது. இப்போ இந்த அப்படி செய்கிற சந்தோஷம் இல்லை. உண்மையிலேயே வந்து பார்த்துப்பீங்க, மட்டக்கிழப்பிலேருந்து வந்தாங்க, அம்பாறையிலேருந்து வந்தாங்க. இல்லை இல்லை, அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் சொல்றேன், அந்த பலகாரங்கள் சுட்டு உயிரிடுவான்ன்றது ஒரு பம்பல் இருந்துச்சு. இது கடையில் எல்லாத்தையுமே ரெடிமேட் பண்றது அது ஒரு சந்தோஷம் இருக்காது. உண்மையிலேயே ஒரு இவ்வளவோ காலத்துக்கு பிறகு பெரிய ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை வந்து கொண்டாடி இருக்கிறோம்ன்றது மன ரீதியாக பெரிய அளவு சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுடைய அம்மாவுக்கு வந்து பெரிய அளவு சந்தோஷம் தான். ஆனால் சந்தோஷம்னு சொல்லலாம், சில இதில் கவலைன்னு சொல்லலாமே. நான் என்னதான் இருந்தாலும் கூட இருந்துட்டு இப்போ கல்யாணம் கட்டி தண்ணி அங்கே போகிறது இங்கே போகிறது விலங்குன்னு தானே ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி அப்படியான ஒரு இதில் இருந்தது. அதை விட பெரிய அளவு பெரிய அளவு சந்தோஷம், சொல்லப்போனால் பெரிய அளவு ஒரு சந்தோஷம்ன்றதை தான் சொல்ல முடியும். திடீர்னு பொக்குண்டுக்கு வந்து மண்டையில் பொக்குண்டுன்னு சொல்லி மண்டைக்கெல்லாம் அந்த ஓடி அதை இடிச்சிட்டுது. இப்போ நல்ல சந்தோஷம். இப்போ இன்னைக்கு நாங்கள் இப்போ நான் இப்போ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஒரே கார்த்திகை தான். என்னன்னு சொல்கிறது, இன்னும் அடுத்தடுத்த கட்டத்து வீடியோவில் வந்து இருக்குது. வீட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்ன செய்கிறது எல்லாமே வந்து எங்கள் தம்பியாக்கள் வந்து எஸ்கே பிளாக் அதில் போட்டுட்ருப்பாங்க. ஃபுல் பிஸி ஆக்கள். அப்போ அதனுடைய ஒன்றுமே செய்யலாது. நல்ல எனக்கு அதை சொல்லியிருந்தாங்க, தம்பியும் வந்து ஒரு கல்யாண வாழ்க்கைகளை வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேணும், வாழ்க்கையை சந்தோஷமா தனக்கு. என்ன உண்மையிலேயே ஓடி தெரிஞ்சவன் தன் வாழ்க்கையை வந்து வரணுமென்றதை காத்திருந்தாங்க. குடும்பமே காத்திருந்தது எல்லாரும். தம்பிக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். அதே மாதிரி உண்மையிலேயே நல்ல சிறப்பான ஒரு ஆள் கிடைச்சிருக்கு நடிகணும். அந்த வகையில் பெரிய அளவு ஒரு சந்தோஷம். நல்ல ஒரு அமைதியான பிள்ளை. சில வேண்டா சொல்லுவாங்க சும்மா அப்படி இப்படியா இருக்க மாட்டேன். நல்ல பிள்ளை, உண்மையிலே நல்ல அமைதியான ஒரு பிள்ளை. போன் கைக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே மற்றது வந்து மாமா மாமி என்று சொல்ல போனா அவங்களும் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷர்கள். உண்மைக்குமே நான் உண்மையிலேயே சூப்பராக எங்கள்ட குடும்பத்துக்கு ஏற்றது மாதிரி எங்களுக்கு ஏற்றது மாதிரியே வந்திருக்கிறாங்க. நல்ல மாதிரி எல்லாமே அமைஞ்சுது. இனி எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த எதிர்பார்ப்போடையும் பார்க்கலாம். தம்பி மனசால எப்படி வாழணும் எப்படி வரணும்னு நினைச்சானோ அதே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. என்ன வினயம் வந்து கதை கண்டிக்கு விடுறான் இல்லை
ஓகே, அப்போ நாங்கள் வந்து எடுத்த வீடியோ வந்து பின்னுக்கு தான் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து பாருங்க. அவ்வளோ குட்டி என்ன உனக்கு பொருள் எடுக்க போறாங்க. குட்டி என்ன நல்ல கதை பண்ணேண்ணே. குட்டி என்ன சந்தோஷ் 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 எங்க குட்டி என்ன முழு பேர் இன்னைக்கு 4 ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சந்தோஷ் ஃபேமிலி தான். குட்டி என்ன ஓடுறாங்க மேலே. செருக்கடி எங்கே வரீங்க? போங்க போங்க. கிராக்கோட கதைக்காமல் இருக்கிறீங்கள வந்து கதைச்சிட்டா அவ்வளோ வந்து ஆடுவானு அவங்கள ஒரு ரோட்டை மேலே. ஓ, அதுக்குள்ள வரக்கூடாது. அது ஒரு ஒழுங்காக ஃபிட் பண்ணி இல்லையா? அப்போ பிடிக்கணும். அப்போ என்னத்தில் வந்த நீங்கள்? பஸ்ஸில் தான். வெளியிட வந்துட்டீங்களோ? வெளில வந்தாச்சு. எங்கே மற்றவனை காணல? இன்னும் ஒரு மூத்தவன் அவன் சைக்கிள் எல்லாம் திரிவான். அவனை போகிறான். அதே சரி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து இப்போ 2 பேர் ஏற்றி இறக்க வேணுமென்று சொல்லி இறக்கிட்டு மறுபடியுமாக மரக்கறி சந்தை போகிறேன். அதாவது வந்து வீட்டில் இன்றைக்கு எல்லாருமே வந்து கூட நிற்கிறது, எல்லோரும் நிறைய பேர் நிற்கிறபடியால் இன்றைக்கு வந்து பெரிய தடல் புடல் விருந்து சமையல் அதாவது வந்து செய்ய வேணுமென்றதுக்காக என்ன பிடிச்சி விட்டாங்க போய் மரக்கறி வாங்கன்னு சொல்லி. அப்போ என்னோட வந்து இப்போ திருப்ப 2 பேரும் நான் ஏற்றிட்டு வர வேணும். அப்போ ஏற்றி கொண்டு வரைக்க தான் போயிட்டு அப்படியே மரக்கறியும் வந்து வாங்கி கொண்டு வரப்போகிறோம். மரக்கறின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி என்னோட ஒரு அம்மா ஒரு அங்கிள் அவை வருவினோம். இப்போ அவங்களோட போயிட்டு தான் நான் வந்து மரக்கறியை வந்து வாங்கி கொண்டு வர போகிறேன். இப்போ இனி அவங்களோட வீட்டுக்கு தான் இப்போ நான் வந்து போகிறேன். இப்போ அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு தான் அப்படியே நான் வந்து மந்தியில் இருக்கிற மரக்கறி சந்தைக்கு அவங்கள ஏற்றி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னாலும் ஓடி ஓடி செய்கிற வேலையாக இருந்தாலும் என்னென்னு சொல்கிறது, ஆக்களோட ஆடி பாடியெல்லாம் நின்று செய்ய வேறு லெவல் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு கல்யாணம் என்று சொன்னாலே அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த அவ்வளோ தூரம் ஒரு ஹாப்பியாக இருக்குது உண்மைக்குமே. இப்போ பாப்பா ஓடி போய் அவங்கள ஏற்றி கொண்டு வந்துட்டு என்ன மாதிரி இங்கே என்னென்ன காய்கறிகள் வாங்க வேணும். அது மட்டும் இல்லை, இப்படி மீன் சந்தைக்கும் போகணும். மீன் சந்தைக்கு போயிட்டு ஏன்னா அங்கே வந்து இறைச்சி சாப்பிட்றாக்கள், மீன் சாப்பிட்றாக்கள், மரக்கறி சாப்பிட்றாக்கள்னு சொல்லி பல ஆட்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிற்கிறவங்களுக்கு மனம் திருப்தியாக மனம் கோணாதபடிக்கு எங்களால் முடிஞ்சளவு சாப்பாடை வந்து எல்லாருமே செய்து சாப்பாடு கொடுக்க வேணும். அப்போ அதனடியால் தான் இப்போ வந்து போகிறோம். போயிட்டு உடனே பார்ப்போம். ஓகே.
நாளை போடுறேங்க அப்படித்தானே இப்போ மிளகுறி விலை ஒரே கணக்காக போடணும் கத்திரிக்காய் கணக்காக போட்டு 4 சாவம் தான் 300 இன்னொரு பேக் உண்டா எல்லாத்தையும் விடுங்க எல்லாத்தையும் ஆமாம் சரி இப்போ எல்லா சாமானும் வந்து எடுத்து கொண்டு சரி இப்போ காரக்கோணம் திங்க விட்டாச்சு இது என்ன முலாடும் முலாடு சட்டியில் தூள் காணாது மேல மேல இந்த இதுக்கு அப்படி காட்டு தூள் போட்டது முட்டையில் அவியுது முட்டை அவியுது வெங்காயம் பொரியுது அதே மாதிரி கலர் அச்சி எதுக்காக வாடகைக்காக சாப்பிட மாட்டேன் மாட்டுறச்சி அது மாட்டுறச்சி ஆண்டியானு சத்தா மாடி ஏன்னா ஆட்டுறச்சி எத்தனை மணிக்கு போய் அவர் அப்படிதான் பசி வந்தா என்ன செய்யறேன்னு அதான் ஏதோ உங்களோட ராஜி மாட்டுறச்சி ஆடு மாடு கோழி வேற என்ன எத்தனை மணிக்கு வந்து சாயங்காலம் கிட்ட நீங்கள் என்னண்டு தூளோட அப்படியே ஒட்டுங்க காணாது இது ஒரு ஆடல் ஃபுல்லா சேர்க்கணும் மேலே அவரே
காணாண்டா சொல்லணும். மாடு சொன்னா கேட்க மாட்டேன், மணி கட்டின மாடு தான் கேட்பிய. காணாது 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 உதவ கொட்டாது. ஐயோ கடத்தூள் என்ன கொட்டாது. அதுதான் இந்தியாவில் நெருப்படுக்கு இது என்ன உங்களை மாற்றுச்சு இது கூழ்மணம் போகட்டும். ரஜியை கொட்டு. ஆட்டாச்சி கொதிச்சுட்டா மாற்றச்சி அரிசின்ற கைக்கு பக்குவம் ஒரு பக்குவம் தான். இந்தியான சிலிண்டரோடு இப்படி பக்கத்தை வச்சு ஒரு நாளும் பாவிக்கக்கூடாது. அது பின்ன அடுப்பு கீழே வைக்கவே கூடாது. சொல்லிக்கொண்டு 2 தான் இருந்தாலும் அடுப்பு சிலிண்டர்லேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்க வேணும். உயரமாக இருக்க வேணும் அடுப்பு. விலங்கு சொல்கிறது அடுப்பு உயரமாக இருக்க வேணும். சொல்லிக்கொண்டு இல்லை வெடிச்சிடும். மிக கவனமாக இருக்கணும். அன்பு அன்பு பரிமாற்றம். அன்பு குட்டிக்கு அன்பு பரிமாற்றம். எனக்கு ஒரு ரூபா சீத்தி விட. சர்வத் பிள்ளைகளை பாருங்க. பிள்ளைகள் வந்து விளையாடுங்க. என்ன விளையாடுறீங்க? என்ன விளையாடுறீங்க? என்ன விளையாடுற? யாரும் கூட வந்தாலும் இந்த வேலை இல்லை தானே உனக்கு? என்ன யாரும் கூட வந்தால் இந்த வேலை இல்லை தானே? என்ன உடுப்பு காய விடுற வேலை? அந்த வேலை வேண்டாம். அது பெரிய கிடைச்சது. நல்ல வெயில் நடக்குன்னு காஞ்சிடும். நல்ல வெயில் தான் காக்கான விசராது. இங்கே நண்பண்ண நண்பா என்ன இது ஒரு பாட்டு ஓட ஆடுறாடி. அவன் பாடுறான். நீ ஆடு ஆடு போடு போடுறா ஸ்டெப் உண்டு போடண்டா. ஓ போடுற போடு. நீ பாடுறாடி பாடு. அவன் நீ பாடு. பாடா பாடா ஆட்டத்துக்கு போடு.
என்ன போடு 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 பாட்டு பாட வனத்தில் பிந்தை பாட்டு பாடிக்கொண்டு ஓடுற அவர் ஸ்டெப் பண்ணு போடு ஆட்டத்தில் ஆமாம் அதான் கொடு 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 அம்மா சுண்ட சரி நீ வேலையை பார் இப்போ நிம்மதியாக இருக்குமேன்ற ஆ கிடா கிளம்பு அதான் நசிக்கிறாங்களோ அப்படிதான் சொல்றாங்க புது புது பேரு ஆ எல்லாத்து நேஜாவது ஹரியானா எனக்கு அது சரி ஆட்டத்தால போகுது கொலஸ்ட்ரால் பிரச்சனை என்னன்னு தெரியல மூச்சு நிற்கான்னு தெரியும் அடுத்த பயப்படாது ஒன்றுக்கு பயப்படுறே இல்லை எதுக்கு நான் பயப்படுறே இல்லை சரி ஓகே புளி விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன் மாமா விட்டுட்டேன் நான் அவன் வந்து மனுஷனால அக்கறலாம்ல இருக்காது இல்ல நீ புளிய கொண்டு விடுறாடி நீ பெத்த பாத்துல கொண்டு விடலாம் கட்டியாச்சா பால் சரி 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 யார் சமயகா பால் உங்களை முகத்தை பார்க்கல இருக்கு அது வீடியோ நான் வீடியோ எடுத்துக்கோங்க நீல கலர்ல தெரியுது நீங்க சாப்பாடு இல்லாம இந்த சீட்டுக்கா அப்படி தெரியும் சாப்பிடக்கூடாது இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு குளிசிய போடுவோம் அது மாடு சாப்பிட வேணாம் கோழி சாப்பிடலாம் மீன் நல்லா சாப்பிடுங்க நல்லா காய்கறிகள் செய்யணும்னு சொன்னது அது நாங்கள் புரிம்பா ஒரு வீடியோவில் பதிவு செய்வோம் அது நான் சொல்லி நினச்சிருக்கேன் என்ன சொல்லுது ஆடு பேண்டு வந்து நானே தெரியுமா அப்படி வந்து ஆட்டு மனம் மணக்கும் ஆட்டு வச்சு சமைக்க ஆட்டு மனம் தெரியக்கூட அப்படி கடமையில வந்தது இல்லை அப்படி என்னது ஓகே தானே காணும் 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 ஆட்டு பழக்கம் விட்டுட்டு சாப்பிடுவோம் விரட்டுக்கும் கூழ் தண்ணி எடுக்கட்டும் ஆனால் ஏழு எடுத்திருந்தா கவர்மெண்ட்டுக்கு போட்டு முப்பத்தஞ்சு எங்கட தங்கச்சி மீன் ஃப்ரை எங்கட மீன் ஃப்ரை என்ன சாப்பிட முடிஞ்சு ஆ கம்சி ஓகே கம்சி சாப்பாடு எப்படி ಇದೆ கறி ஓகேனில்ல மெனு சாப்பிடலையே ஓ கொண்டு பார்சல் ஓ பார்சல் அனுப்புவோம் அது அடுத்த பார்சல் அக்கா போறல கவனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி ஒரு சோடா
தூள் தண்ணியோ கூழ் தண்ணி நாங்கள் குடிச்சிட்டு பணக்காரங்க இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் கண்ணனால கொண்ட வீடியோண்டா பார்ப்பேன் கிருஷ்ணாண்டில் ஏனெண்டா அவன் அவ்வளோ குறும்புத்தன் அந்த ஈரவன் ஒரே ஓட்டம் தானேண்ணா கொப்பா வந்துட்டாருடா ஆ பள்ளிக்கம் போறனே என்ன நான் டான்ஸ் எல்லாம் போகிற டிக்டாக்லாம் கலக்குறேன் பள்ளிக்கூடத்துல பேர் தமிழ் பையன் இப்போ படிப்பெல்லாம் என்ன மாதிரி போகுது எக்ஸாம் என்ன தெரியுதோ வேறு லெவல் மார்க்ஸ் வந்ததோ இன்னுமே தெரியல நாளைக்கு என்ன எக்ஸாம் திங்கக்கிழமை ஆனால் ஆக்கா கல்யாணம் 2 பேரும் இல்லை ஏன் வரையில எக்ஸாம் அம்மா உனக்கு எக்ஸாம் ஆனால் லீவ் எடுத்துட்டியோ அப்பா சரி அப்ப இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஆடு வேணுந்தாங்க மாடு வேணுந்தாங்க அங்கால வந்து கோழி வாங்கிட்டு வந்தாங்க இங்கே மிளக்கறியல் மீன்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்தல கடல் புடல் பெரிய அளவு சமையல் என்ன சொல்றது மாறாக்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒரு குறைவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பெரிய அளவில் சாப்பாடு சில பற்றி ஒரு சொட்டுமே யோசிக்கலாம் அவ்வளவு தூரம் அப்படி செய்ய வேணும் சாப்பாட்டால எந்த வித குறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைவான முறையில் வந்து சாப்பாடு செய்கிறது ஒரே ஒரு வசனம் சாப்பாடு இல்லை என்ற அளவுக்கு வந்துடக்கூடாது இப்போ போதுமன் என்ற சொல்லுக்கு வராத வரைக்கும் ஃபுல்லாக சாப்பாடு செஞ்சபடி இருக்கணும்னு செய்கிறது அன்றைக்கு வந்து பேசினாங்க இது உண்மையிலே வந்து சரியாக மிச்சம் கொண்டு பிரிட்ஜுக்க வைக்கிறது அப்படியான இதில் பிரிட்ஜுக்க வைக்கிறது மட்டும் சாப்பிட்றது சூடாக கடை எல்லாமே வெளியே சந்தோஷமான முறைக்கு இருந்துச்சு. ஓகே அப்போ நான் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களே எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.